முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அசோக்குமார் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அசோக்குமாரின் மனு உயர்நீதிமன்றத்தில் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் அசோக்குமாரை தேடி வரும் நிலையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் அசோக்குமார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, என்ன விவரம்? தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சென்னை மாநகர காவல்துறை புகார் ஒன்று அளித்திருந்தார். அதில் சட்டப்பேரவையில் தீர்மானம், அதாவது சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டதாகவும் ஆளும் கட்சியான தாவேகாவுடைய உறுப்பினராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பின் போது தாங்கள் சொல்வது போல் நடந்து கொள்ள வேண்டும் என கூறி சன்மானமாக 35 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியதாக மூத்தங்கரை எம்எல்ஏ புகார் மனு தெரிவித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். அதன் அடிப்படையில் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசர், திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாகத்தைச் சேர்ந்த தியாகராஜன் உட்பட 3 பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு மேலும் 5 பேர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த முன்ஜாமீன் மனுவில் தாவேகா எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் பேரம் பேசியதாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த முதல் தகவல் அறிக்கையில் எந்த குற்றச்சாட்டும் தனக்கு எதிராக கூறப்படவில்லை என்றும் முன்னாள் அமைச்சரின் சகோதரர் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் உள்நோக்கத்துடன் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளது என்றும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். எனவே இந்த புகாருக்கும் புகார் கூறப்பட்ட குற்றத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதால் நீதிமன்றம் எந்த நிபந்தனை விதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி குமரப்பன் முன்பு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.